விவேக்கிற்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. தன் அம்மாவை இப்படி பாவாடையுடன் எல்லார் முன்னாடியும் உட்கார வைத்து மேலிருந்த துண்டையும் உருவியது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் பிரபாகர் அதைச் சற்றும் கண்டு கொள்ளாமல், ஃப்ரீயா சாப்பிடு வைதேகி, நம்ம குடும்பம்தானே, இதுல என்ன இருக்கு என்று மிகச் சகஜமாகச் சொன்னார். ரேகாவின் அப்பா ஜெகதீஷும் அண்ணன் தினேஷும் வைதேகிய ஒரு நொடி கூட பார்வையை அகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தனர். சகுந்தலா தன் கைகளை வைத்தபடி நெளிந்தவள் மெல்ல கைகளை எடுத்துவிட்டு கூச்சத்தை அடக்கிக் கொண்டு அந்த தர்மசங்கடமான நிலையிலேயே சாப்பிட ஆரம்பித்தாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் அங்கிருந்த ஆண்களின் கவனத்தை மொத்தமாக இழுத்தது. டைனிங் டேபிளில் நிலவிய அந்த நிசப்தமான சூழலில் ஜெகதீஷ் ஒரு கோழித் துண்டை ஆவேசமாக கடித்துக்கொண்டே வைதேகியின் கண்களை நேராக பார்த்தபடி அமர்ந்திருந்தார். திடீரென அவர், என்ன தங்கச்சிம்மா, இந்த கோழியில உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குற மாதிரி இருக்கு, ருசி எதுவுமே இல்லை என்று அழுத்தமாக கூற வைதேகியின் முகம் சட்டென வாடிப்போனது. விருந்தினர்கள் வந்திருக்கும் இந்த தருணத்தில் தான் சமைத்த உணவின் தரம் குறைந்துவிட்டதே என்ற தர்மசங்கடத்தில் அவள் உடல் நடுங்க மிகவும் பணிவான குரலில், என்னண்ணே, நிஜமாவே பிடிக்கலையா என்று கலக்கத்துடன் கேட்டாள். அவள் கவலையை பொருட்படுத்தாத ஜெகதீஷ் மீண்டும் அதே தொனியில், ஆமாம் தங்கச்சிம்மா, உப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு, எதுவுமே சுவைக்கல என்று மீண்டும் வற்புறுத்தினார். தன் சமையலில் குறை இருக்க வாய்ப்பே இல்லை என்று அறிந்த வைதேகி குழப்பத்துடன் அங்கிருந்த பவுலில் இருந்த ஒரு கோழித் துண்டை எடுத்து தன் வாயில் வைத்து ஒரு பெரிய கடியை கடித்தாள். நன்கு மென்று சுவைத்தவள் உப்பு காரம் எல்லாம் கச்சிதமாகவே இருப்பதை உறுதி செய்து கொண்டு, இல்லையே அண்ணே, எல்லாம் கரெக்டாத்தானே இருக்கு, நல்லாதானே இருக்கு என்று அவரை பார்த்து கூறினாள். அவள் பதிலை ரசித்த ஜெகதீஷ் அவள் எதிர்பாரா அந்த ஒரு நொடியில் அவள் கையில் இருந்த அந்த எச்சில் படிந்த கோழித் துண்டை மின்னல் வேகத்தில் தன் வாயில் வைத்துக்கொண்டு சுவைத்தவர். வைதேகியின் கண்களை ஊடுருவி பார்த்தபடியே, ஆ, இப்போதான் தங்கச்சிம்மா எனக்கு ருசி தெரியுது என்று வக்கிரம் கலந்த கிண்டலோடு கூறினார். அவர் பேசிய அந்த வார்த்தைகளின் அவளது நாணத்தை ஊடுருவியது. கணவன் மற்றும் மகன் விவேக் முன்னிலையிலேயே தர்மசங்கடத்தில் மூழ்கிப்போனாள். இருந்தாலும் ஜெகதீஷின் அந்த துணிச்சலான செய்கை அவளுக்குள் ஒருவித மெல்லிய சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. முகம் சிவக்க ஒருவிதமான வெட்கத்துடன், ஐயோ போங்கண்ணே, என்னை இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று கூறிவிட்டு அவரைச் செல்லமாக தட்டி கொடுத்து கன்னத்தில் கிள்ளினாள். அவள் செய்த அந்தச் செயல் அங்கே இருந்தவர்களின் பார்வையை தன் பக்கம் ஈர்க்க, விவேக் ஒருபுறம் அமைதியற்று கிடக்க, வைதேகி நாணத்தில் தலைகுனிந்து அந்த நெருக்கடியான தருணத்தை மெல்லக் கடக்க முயன்றாள். டைனிங் டேபிளில் நடந்த அந்த எச்சில் நாடகத்தை விவேக்கால் சற்றும் சகித்துக்கொள்ள முடியவில்லை. அவன் கையில் இருந்த ஸ்பூன் நடுங்கியது. மனதிற்குள், என்னடா நடக்குது இங்க, தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டே இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு, அதுவும் மத்தவங்க முன்னாடியே அம்மா வாயில வச்ச பீஸை எடுத்து அவர் வாயில போட்டுக்கிறாருன்னா, இதுக்கு பேரு பாசமா இல்ல வேற ஏதாவதா என்று அவன் உள்ளுக்குள் ரத்தம் கொதித்தது. அதைவிட அவனுக்கு பெரிய ஆத்திரம் என்னவென்றால் வைதேகியின் எதிர்வினைதான். பொதுவாக விவேக் சின்னதாக ஒரு முறைப்பை காட்டினாலே அடங்கிப்போகும் அவனது அம்மா இன்று ஒரு அந்நிய மனிதர் தன் எச்சில் துண்டை தின்றதற்கு ஆவேசப்படாமல் ஏதோ முறைப்பையனிடம் வெட்கப்படும் ஒரு கன்னிப் பெண்ணை போல முகம் சிவந்து நெளிவது அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. சகுந்தலா தனது கையில் இருந்த கண்ணாடி கிளாஸை நீட்டி அருகில் அமர்ந்திருந்த பிரபாகரிடம், அண்ணே, அந்த பாயசத்தை கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்துங்க என்று ஒருவித வசீகரமான குரலில் கேட்டுவிட்டு அவரை நேராக பார்த்தாள். பிரபாகர் தனது வலது கையில் சாப்பாட்டு தட்டை வைத்திருந்ததால் தயக்கத்துடன் இடது கையால் பாயாச கரண்டியை எடுத்து கிளாஸில் ஊற்ற முயன்றார். அதே நொடி ரேகா ஏதோ ஒரு குறும்பை செய்ய எண்ணினாளோ அல்லது தற்செயலாகவோ திடீரென பிரபாகரின் கையை தட்ட கிளாஸில் பாயாசம் சரிந்து சகுந்தலாவின் கழுத்து பகுதியில் சிதறியது. அது சொட்டு சொட்டாக வழிந்தோடத் தொடங்கியது. ஐயோ சாரிங்க சம்பந்தி, தெரியாம கை ஸ்லிப் ஆகிட்டு என்று பிரபாகர் பதறிப்போய் கத்த, சகுந்தலா ஒருவிதமான செயற்கையான எரிச்சலுடன், என்ன சம்பந்தி இது, பாருங்க கழுத்து வரைக்கும் தெரிச்சிருக்கு, நீங்களே இதை கொஞ்சம் துடைச்சு விடுங்க என்று அழுத்தமாக கூறினாள். பிரபாகர் தடுமாறியபடி, இருங்க
நான் போய் ஒரு டவல் எடுத்துட்டு வரேன் என்று எழ முயன்றார். ஆனால் சகுந்தலா அவரை விடாமல், ஐயே, நீங்க டவல் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அது வடிஞ்சு உள்ளே போயிரும். சும்மா கையாலேயே துடைச்சு விடுங்க என்று கிண்டலான சினுங்களுடன் கட்டளையிட்டாள். பிரபாகர் நடுக்கத்துடன் அவள் கழுத்தை பார்க்க அந்த பால் பாயசம் மெல்ல இறங்கிக் கொண்டிருந்தது. அவர் தர்மசங்கடத்தில் ரேகாவை பார்த்து, அம்மாடி, நீயே கொஞ்சம் துடைச்சு விடுறியா என்று கெஞ்சினார். ஆனால் ரேகா, ஏன் அங்கிள், தப்பு பண்ணது நீங்க, அதுக்கு நான் ஏன் பலியாகணும்? அதெல்லாம் முடியாது, நீங்களே துடைச்சு விடுங்க என்று சொல்லிவிட்டு வேடிக்கை பார்ப்பது போல தலையை குனிந்து கொண்டு உணவில் கவனம் செலுத்தினாள். பிரபாகர் தன் மனைவி வைதேகியை பார்க்க, அவள், சம்பந்தி கோவிச்சுக்க போறாங்க, சீக்கிரம் துடைச்சு விடுங்க என்று கண்களால் சைகை காட்டினாள். வேறு வழியே இல்லாமல் பிரபாகர் தன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு அந்த நெருக்கடியான தருணத்தை எதிர்கொள்ளத் துணிந்தார். பிரபாகர் தனது நடுங்கும் விரல்களால் சகுந்தலாவின் கழுத்தில் வழிந்த பாயாசத்தை துடைக்க முயன்றார். அந்த பால் பாயாசம் ஆழமாகச் சென்றிருந்தது. தன் விரல்களைக் கொண்டு அந்த பாயசத்தை துடைக்க முயன்றார். சகுந்தலாவோ தலை சாய்த்து கண்களைச் செருகி பார்த்தாள். பிரபாகர் முதலில் ஒரு விரலால் அந்த பாயசத்தை துடைக்க முயன்றார். ஆனால் அது போதவில்லை என்று நினைத்தாரோ என்னவோ, அந்த தருணத்தில் பிரபாகரின் மூச்சுக்காற்று வேகம் எடுத்தது. அவர் வெறும் பாயசத்தை துடைக்கவில்லை, அந்த அறை முழுக்க ஒருவிதமான பதற்றமான அமைதி நிலவியது. விவேக் இதை பார்த்துவிட்டு ஆத்திரத்தில் கைகளை பிசைந்து கொள்ள, பிரபாகரோ வழிந்திருந்த பாயாசத்தை ஒவ்வொரு இடமாக துடைத்து எடுத்தார். அந்த ஹாலில் இருந்த அனைவரும், ஜெகதீஷ், தினேஷ், ஏன் வைதேகி கூட அந்த காட்சியை ஒருவிதமான தீவிரத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். விவேக் தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை இருக்க பற்றி கொண்டு தன் கண்களை கையால் மறைத்து கொள்ள முடியாமல் அந்த அசிங்கமான ஆனால் கவர்ச்சியான காட்சியைக் கண்டு நிலைகுலைந்து போனான். தன் கண் முன்னாலேயே தன் தந்தை ஒரு வருங்கால மாமியார துடைப்பதை பார்த்து அவனுக்கு பெரும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் ஒரு சேர கலந்தது. பிரபாகரோ அந்த பால் பாயசத்தை முழுமையாக துடைத்து முடிக்கும் வரை அந்த பால் பாயசம் துடைக்கப்பட்டு அந்த அறை முழுக்க ஒருவிதமான பதற்றமும் இச்சையும் கலந்த வாசனையே நிலவியது. விவேக்கின் மனதிற்குள் எரிமலை வெடித்தது. அவன் கண்கள் சிவந்து அந்த டைனிங் டேபிளையே ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். அவன் கண் முன்னே நடப்பது அவனுக்கு ஒரு கெட்ட கனவு போல இருந்தது. என்னடா நடக்குது இங்க என்று அவன் மூளை குழப்பத்தில் உறைந்து போனது. அம்மாதான் அப்படினா, அப்பா என்னன்னா அதுக்கும் ஒரு படி மேல போய் தடவிக்கிட்டு இருக்காரு என்று அவன் முணுமுணுத்தபோது அவனது கைவிரல்கள் கோபத்தில் டேபிளை பிடித்து பிசைந்தன. ஆனால் அவனுக்கு புரியாத புதிர் என்னவென்றால், அங்கே இருந்த மற்றவர்களின் இயல்புதான். ரேகாவும் அவளது அப்பா ஜெகதீஷும் அண்ணன் தினேஷும் கடைசியில் அவனது தங்கை திவ்யா கூட இதை பார்த்துவிட்டு துளிக்கூட அசையாமல் ஏதோ ஒரு சமையல் குறிப்பை பற்றி பேசுவது போல மிகச் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாக அங்க சாப்பாட்டை முடித்துக்கொண்டு முதல் ஆளாக திவ்யா எழுந்த அதே சமயம் தினேஷும் எழுந்து சென்றான். அவனது தட்டில் இன்னும் உணவு எஞ்சியிருந்தது. என்னடா இது, மிச்சம் வச்சிருக்க என்று சகுந்தலா அதட்ட, இல்லம்மா, கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வர்றேன் என்று தினேஷ் சொல்லிவிட்டு நகர, வைதேகி அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, திவ்யா, தம்பிக்கு நம்ம வீட்டு பாத்ரூம் எங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டு என்று அன்பாகச் சொல்ல, திவ்யா முன்னால் நடக்க தினேஷ் தன் கால்களை ஒடுக்கி அவசரமான நடை போட்டான். பாத்ரூம் முன் நின்ற திவ்யா கதவை காட்டிவிட்டு திரும்ப முயன்றாள். தினேஷ் உள்ளே நுழைந்த அடுத்த நொடியே மீண்டும் தலையை வெளியே நீட்டி, திவ்யா, சின்ன ஹெல்ப், உள்ளே கொஞ்சம் வர முடியுமா என்று குரல் கொடுத்தான். அவள் புரியாமல் பார்க்க, என் 2 கையும் எச்சியா இருக்கு, கொஞ்சம் ஜிப்பை திறந்து விடுவியா என்று எந்த சங்கடமும் இல்லாமல் அவன் கேட்டபோது திவ்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. ஐயோ, சீ போங்க என்று பதறியபடி அங்கிருந்து ஓடி வந்தாள். திவ்யா மூச்சிறைக்க டைனிங் டேபிளுக்கு ஓடி வருவதை பார்த்த வைதேகி, என்னடி இப்படி ஓடி வர்றா என்று கேட்டாள். திவ்யா கூச்சத்தோடு, அவரு ஜிப்பை திறந்து விடச் சொல்றாரும்மா, கை எச்சியா இருக்காம் என்று தயங்கிச் சொன்னாள். அவள் குரலில் கோபத்தை விட ஒருவிதமான குழப்பமும் ஏதோ ஒரு ஈர்ப்பும் கலந்திருந்தது. இதை கேட்ட விவேக்கின் தலை வெடித்துவிடும் போல இருந்தது.
அவன் ஆத்திரத்தில் எழ வைதேகி அவனை தடுக்காமல் மாறாக தன் மகளை பார்த்து, ஏண்டி இப்படி பாதியிலேயே விட்டுட்டு வர்றா? போய் ஹெல்ப் பண்ணு என்று அதட்டினாள். தன் அம்மாவே இப்படி பேசுவதை கேட்டு விவேக்கின் இதயம் நொறுங்கியது. அவன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு நாற்காலியில் அப்படியே சரிந்தான். தன் தங்கை மீண்டும் தயக்கத்துடன் பாத்ரூம் நோக்கிச் செல்வதை பார்த்த விவேக் கோபத்தின் உச்சத்திற்குச் சென்றான். அவன் மின்னல் வேகத்தில் எழுந்து ஓடி பாத்ரூம் கதவை திறக்க முயன்றான். ஆனால் அவன் கைகள் கதவை தொடுவதற்கு முன்னரே உள்ளே இருந்து டப் என்ற சத்தத்துடன் கதவு தானாக பூட்டிக்கொண்டது. அந்த பூட்டு போட்ட சத்தம் விவேக்கின் காதுகளில் ஏதோ ஒரு மரண ஓலமாக ஒலித்தது. சட்டென தன் கதை அந்த கதவில் போர்த்தி ஒட்டு கேட்டான். விவேக் தன் இதயத்துடிப்பை அடக்கிக் கொண்டு பாத்ரூம் கதவில் காதை வைத்து ஒட்டிக்கொண்டு நின்றான். உள்ளே தினேஷின் அவசரமான குரல் திவ்யாவை மிரட்டிக் கொண்டிருந்தது. சீக்கிரம் திவ்யா, அவசரமா வருது, இல்லன்னா அப்படியே போயிருவேன் என்று அவன் கத்த திவ்யாவின் கைகள் நடுங்கின. அவள் அவன் பேண்ட் சிப்பை திறந்து விட முயற்சித்தாள். கதவுக்கு வெளியே நின்றிருந்த விவேக்கின் ரத்தம் கொதித்தது. தன் தங்கையை இப்படி அசிங்கப்படுத்துவதை பார்த்து அவனால் கோபத்தை அடக்க முடியவில்லை. டேய், என்னடா பண்ணுற என் தங்கச்சியை என்று கத்த நினைத்தவன் அந்தச் சூழலின் பிடியில் கைகளை இறுக்கிக் கொண்டு அப்படியே நின்றான்.